ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா இப்போ வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறது தான் காட்ட போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக தான் காட்ட போகிறேன். ஸோ எதுவுமே நான் அட்வான்ஸாக எதுவும் போகிறது இல்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைச்சா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ்க்குலாம் என்னென்ன பவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு 4 கேரக்டர்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுற கேரக்டர் என்னன்னா எய்த்தர். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஸ்டார்டிங் கேம் விளாண்டோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கேரக்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எய்த்தர், இன்னொன்று லூமின். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சிப்ளிங்ஸ் மாதிரி, சிப்ளிங்ஸும் சொல்லுங்கள். அதே சமயத்தில் என்னென்னா அவங்க 2 பேர் ட்வின்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2த்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏத்தர், இன்னொன்று லூமின். ஸோ இது வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபைனல் வரைக்கும் இது ஒரே கேரக்டரை வச்சு தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் கேரக்டரை மாற்ற முடியாது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த கேரக்டர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃபைனல் வரைக்கும் ஒரே கேரக்டர் தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எய்த்தர் சூஸ் பண்ணிக்கலாம், எய்த்தர் வரைக்கும் தான். ஏன்னா ஸ்டோரி லைன் மாறும். இப்போ நீங்கள் எய்த்தர் சூஸ் பண்ணிங்கன்னா லூமினை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், லூமினை சூஸ் பண்ணிங்கன்னா எய்த்தர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டோரி வந்து மாறும் இன்டர் பிட்வீனில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராவலர் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிட்டு, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக ஒரு 3 கேரக்டர் கிடைக்கும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து யாருன்னா கியா, கேம்பர், லீசா. ஸோ இந்த 3 பேரும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு கேம்லேயே வந்து தரக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். இது வந்து கியா, இன்னொன்று வந்து ஏம்பர், இன்னொன்னா லீசா. ஸோ இந்த வந்து உங்களுக்கு 3 கேரக்டர்ஸ்க்கு வந்து கிடைப்பாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன். கேமிங்னு ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது என்கிட்ட. இந்த கேரக்டர் வந்து நான் எப்படி கெட் பண்ணேன்னா, இப்போ அதில் மேலே வந்து ஒரு ப்ரிமஜன் இருக்கும். ஸோ அந்த இதுக்கு பேர் வந்து என்னென்னா விஷ் லிஸ்ட் மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் 1600 ப்ரிமஜன்ஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த விஷ்லிஸ்ட் கொடுத்தோடனே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு 4 ஸ்டார் இல்லைனா 5 ஸ்டார் கேரக்டர்ஸ் கிடைக்கும். மீதி எல்லாமே வெப்பன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான இதுதான். இதில் மொத்தமாக 3 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்டாண்டர்ட் விஷை பொறுத்த வரைக்கும் ஸோ இது உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகாது, உங்களுக்கு அதுக்கான கேரக்டர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் டைம்க்கான விஷ் தான். ஸோ அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் தான். ஸோ இந்த டயத்துக்குள்ளார நீங்கள் வந்து ப்ரொமோஷன்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒன்று அன்லாக் பண்ணிக்கலாம் ஒரு கேரக்டர்ஸாக. ஆனால் உங்களுக்கு எல்லா வாட்டியுமே கேரக்டர்ஸ் கிடைக்காது. ஸோ ஒரு சில வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் வந்து இருக்கும், ஒரு சில வாட்டி கேரக்டர்ஸ் இருக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்பன்ஸாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு கேரக்டர்ஸ்னால் கிடைக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு அடுத்து போகிற வெப்பன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐயோ விஷ்லிஸ்ட் கொடுத்து வெப்பன்ஸ் தான் கிடைக்குது, அதுக்கப்புறம் எதுவுமே கேரக்டர்ஸ் கிடைக்காது. கேரக்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடாக வரும். லிமிட்டட்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் கேரக்டர்ஸ், 4 ஸ்டார் கேரக்டர்ஸ்னால் இருக்குது. ஸோ வந்து 5 ஸ்டார் கேரக்டர்னால் ரொம்ப வந்து லிமிட்டட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 ஸ்டார் கேரக்டர் கிடைக்கும். 4 ஸ்டார் உங்களுக்கு இல்லையா, உங்களுக்கு கேரக்டர்ஸே கிடைக்கலன்னு கூட அதுக்கான வெப்பன்ஸ் வேணால் கிடைக்கும். இப்போ நீங்கள் வெப்பன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த வெப்பன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஃபுல்லாக 4 ஸ்டார் வெப்பன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சிச்சா எப்படி வந்து கேரக்டர்ஸ் வந்து இப்போ கெட் பண்ணுறதுன்னு. இப்போ அடுத்து என்னென்னா முக்கியமாக கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ ட்ராவலரை எடுத்துக்கோங்களேன். ட்ராவலர் வந்து பார்த்திங்கன்னா எய்த்தர். இப்போ இந்த கேரக்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ அட்வென்ச்சர் ரேங்க் 40ல் போகணும். அதாவது இப்போ நான் வந்து அட்வென்ச்சர் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 35ல் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அட்வென்ச்சர் ரேங்க் வந்து ஒரு 40 ரீச் ஆச்சுன்னா எனக்கு வந்து அன்லாக் பண்ண முடியும், அதாவது அடுத்து அப்கிரேட் பண்ண முடியும். இப்போ என்னென்னா அதே மாதிரி இது அப்கிரேட் பண்ணுறதுக்கான இதுவும் சோர்ஸும் கொடுத்துருப்பாங்க எப்படி போய் பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் ரேங்க் ரிவார்டு எனக்கு வந்து அடுத்த அட்வென்ச்சர் ரேங்க்னா அன்லாக் பண்ணுற பார்த்திங்களா. ஸோ அதுக்கான ரிவார்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு மான்ஸ்டேட்டில் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இது வந்து எனக்கு இப்போ 45 கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது. ஸோ உங்களுக்கு அது காட்டுறேன் என்னென்னு. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக 3 கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு டேமேஜ் மாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கே கிடைக்கும்னு வந்து எல்லாமே போட்டிருக்கோம், எப்படி கலெக்ட் பண்ணணுன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்பன்ஸில் வந்து உங்களுக்கு என்ன வெப்பன்ஸ் வேணும்னு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங் வெப்பன்ஸாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அது எப்போவுமே அதுதான் பெஸ்ட்டு. ஒரு 4 ஸ்டார் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் 3 ஸ்டார் இருந்தால் 3 ஸ்டார் வந்து சூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக இருக்கிற வெப்பன்ஸாக பார்த்து அதை வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். நீங்கள் 1 ஸ்டார் வெப்பன் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 ஸ்டார் வெப்பன் எடுத்துக்கோங்களேன், இதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்களா? ஸோ இது வேஸ்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு பேசிக்கான வெப்பன். இதில் வந்து ஒரு உங்களுக்கு அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸாக எதுவுமே இருக்காது இந்த வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக இருக்கிற வெப்பன்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த வெப்பன்னு எதுக்கான அப்கிரேட் பண்ணுறோன்னு வந்து கரெக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து எப்படி அப்கிரேட் பண்ணணும்னு தெரியலனா இப்போ அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நீங்கள் மெனு கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கைடுன்னு இருக்கும். ஸோ இந்த கைடு மூலிமா உங்களுக்கு கேரக்டரை வந்து எப்படியெல்லாம் அப்கிரேட் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்ஹான்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்ல, உதாரணத்துக்கு நான் கியா கொடுக்கேன்னு பார்த்துக்கோங்களேன். கியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி எங்கே கலெக்ட் பண்ணணுன்னு வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி மற்ற கேரக்டர் மற்ற பிளேயர்ஸ்னு விளையாடுவாங்க பார்த்தீங்களா இந்த கியா கேரக்டரை வச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெஃபரன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இது ஹை யூசேஜ் ரேட்னா, ஸோ இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கியா கேரக்டருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு காமிச்சிரும் எந்த வெப்பன் வந்து எந்தெந்த கேரக்டருக்குனா சூஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக காமிச்சிடும். அதுக்கப்புறம் கேரக்டர் வந்து எப்படி அப்கிரேட் பண்ணணும் இதுக்கான வந்து டீட்டெயிலாக காமிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஆர்எஃப்எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத சமயத்தில் என்ன பண்ணால் நீங்கள் கேரக்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்எஃப்எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் எக்யூப்னு இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு குயிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அதுவே அது ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும், உங்களுக்கு தெரியலாம். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து மெயினானது ஒருக்கான இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு பவர் கொடுக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிக்கானது கொடுக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ரன் பண்ணுறதுக்காண்டி கொடுக்கும், ஒன்று பார்த்திங்கன்னா டேமேஜுக்கு அதிகமாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இது வந்து காம்பினேஷன் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணுன்னா உங்களுக்கு அடுத்த இதில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் எக்யூப் கொடுத்து ஸோ குயிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்திங்கன்னா ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிடும் உங்களுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேலண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதுக்கு வந்து கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிடுங்க ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் அசாசினேஷன் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு கேரக்டர் லெவல் அப் பண்ண முடியும். ஸோ ஒரு லெவல் அப் பண்ணுறப்போரும் உங்களுக்கு அதுக்கான பவர்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எனிமீஸை ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் சமயத்தில் விளையாடுறப்போரும் தெரியாது, பெருசாக தெரியாது. மேக்ஸிமம் லெவல் 1ல் உங்களுக்கு இது மாதிரி நான் அப்கிரேட் பண்ணுற மாதிரி காட்டாது. ஆனால் அதுக்கப்புறம் போக கண்டிப்பாக இதையும் பண்ணணும். டேலண்ட்ஸ் இல்லைன்னா இது கொஞ்சம் எனிமீஸை கொஞ்சம் டிஃபீட் பண்ணுறது கஷ்டமாயிரும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இது ப்ரொஃபைல் வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வந்து என்ன ஸ்டோரி, இதுக்கான ஸ்டோரி ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்டோரி உண்டு. ஸோ அதுக்கான வாய்ஸ் ஓவர் என்ன, ஸோ அதை பற்றி தான் நான் பார்க்க வேண்டியது இந்த ஆர்எஃப்எக்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கேரக்டர் லெவல் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமாக வெப்பன்ஸ், அதுக்கப்புறம் டேலண்ட்ஸ். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.